ராஜமுருகனுடைய காதல் கதை சொல்லுங்க. உங்க ஏ- டீம் இருக்கிறதுனால வெக்கப்படுறீங்களா? அவங்க இதை எத்தனை தடவைடா கேட்கறது இல்லை, காதல் கதைகள் வந்து உங்களுக்கு என்ன காதல் கதைகள் இருக்கோ அதே தான் என்னுடைய காதல் கதையும். எனக்கு வந்து அஹ், காதல் பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து ஜெயகாந்தனுடைய ஒரு வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, காதல் என்பது அற்புதமாவதும் அற்பமாவதும் காதலிப்பவர்கள் சம்பந்தப்பட்டது அப்படின்னு அது ஏன் நமக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். அதாவது ஆரம்பத்தில் காதல் வந்து ஒரு பெரிய மாயையா, ஆண் பெண் உறவுங்கிறதே ஒரு பெரிய மாயையா தெரிந்த காலம் போய், அதுக்கப்புறம் இல்லை அது ஒரு ஆழ்ந்த புரிதல் அப்படிங்கிறத பக்குவம் உருவாகி இந்த நிதானத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து நம்ம பாதைகளில் நிறைய காதலை கடந்து வந்திருப்போம். அதில் நாம் ரொம்ப அற்பத்தனங்கள் பண்ணியிருப்போம், சைக்கோத்தனங்கள் பண்ணியிருப்போம், துன்பங்கள் கொடுத்துருப்போம் அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு டைமில் வந்து அது கில்ட்டாக இருக்கும். அப்புறம் சரி இதெல்லாம் அனுபவம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நம்ம ஒரு முழு மனிதனாக நம்மை மாற்றுறது காதல் தான் நினைக்கிறேன். கதையே வரலையே. மதுரையில் வந்து நான் வேலை பார்த்தப்போ ஒரு பொண்ணை காதலித்தேன். இப்போ ஒரு நாம் மேல் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், அவங்க கீழே ஒரே இதில் மாடியில், நம்ம மேலே ஜாபு, அவங்களுக்கு கீழே ஜெராக்ஸ் ஒர்க்கு இருக்கும். ஆமாம், அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. அந்த பொண்ணுடைய முகத்தை நான் சரியாக கூட பார்த்தது கிடையாது. நம்மளுடைய 19-20 வயசில் டெய்லி அந்த பொண்ணு போகும்போது பின்னாடியே பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போவோம். அங்கே போய் நின்று அந்த பொண்ணு பஸ் ஏறுற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடுவோம். அவ்வளோதான் காதல். அந்த பொண்ணை நான் பார்த்தது, அந்த பொண்ணு முகமே எனக்கு அது எப்படின்னா ஒரு வான்காவோடைய ஓவியம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கலங்களாக அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். அந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்டாக தான் இன்றைக்கி வரைக்குமே எனக்கு அந்த பொண்ணுடைய முகமே எனக்கு இப்போ யோசிச்சு பார்ப்பேன், அந்த பொண்ணு முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். அந்த வயசில் அவ்வளவுதான் காதல். டெய்லி 6 மாதம் டெய்லி போய் அங்கே விடுறது. அவங்க அந்த பொண்ணு இவன் என்னைக்காவது நம்மள்கிட்ட பேசுவான் அப்படின்னு. அப்படி ஒரு நாள் 6 மாதத்துக்கு பிறகு நான் வேலையை விட்டு அங்கேருந்து வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு, ஆகா திருப்பி அந்த பொண்ணை போய் பார்ப்போன்னு நேராக அதே மாதிரியே போய் அங்கேருந்து அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போய் விடும்போது நான் அப்படி நின்றுக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துருந்தது. இன்னொரு பையன் வந்தான். அந்த 2 பேரும் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இறங்கி என்னை நோக்கி நடந்து வந்தாங்க. நான் வேகமாக வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டேன். அதுவுமே என்னன்னு தெரியல, அவங்க என்ன நோக்கி தான் வந்தாங்களா அல்லது அவங்க ஏதாவது பேச வந்தாங்களா அல்லது எதுவும் சொல்ல வந்தாங்களா. ஸோ அது ஒரு முற்று பெறாத கதையாயிடுச்சு. அந்த கதையில எல்லாமே மிஸ்ட்ரியா இருக்கு. எல்லாமே அவங்களுக்கும் எல்லாம் மிஸ்ட்ரி, உங்களுக்கும் எல்லாமே மிஸ்ட்ரி. எல்லாம் மிஸ்ட்ரி.